தமிழக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ள வைகை செல்வனிடமிருந்து அதிமுக இளைஞர் பாசறை செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. அவர் வகித்து வந்த பள்ளி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை, உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பனிடம் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. கொடநாட்டில் இருந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆகஸ்ட் 2வது வாரத்தில் சென்னைக்கு வந்தபோதே அமைச்சரவை அதிரடியாக மாற்றப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் சில நாட்கள் மௌனத்துக்கு பின் தற்போது திடீரென்று வியாழனன்று பள்ளி கல்வித்துறை, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து வைகை செல்வன் நீக்கப்பட்டார். இது தொடர்பாக தமிழக கவர்னரின் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதல்வர் ஜெயலலிதாவின் பரிந்துரைப்படி பள்ளி கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் வைகை செல்வன் அப்பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்றும், இப்பொறுப்புகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் கூடுதலாக கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை செல்வனிடமிருந்து கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டுள்ளது. அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளதாக ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அருப்புக்கோட்டை தொகுதி எம்எல்ஏவான வைகை செல்வன் அதிமுகவின் இலக்கிய அணி செயலாளராகவும் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூன் மாதம் அமைச்சரவையில் மாற்றம் நடந்த நிலையில் தற்போது 10வது முறையாக இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் வியாழனன்று மாலை 4 மணியளவில் ஆசிரியர் தின விழாவில் வைகை செல்வன் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரது பதவி பறிப்பு காரணமாக இந்த விழாவில் அமைச்சர் பழனியப்பன் கலந்து கொண்டார்.